After the enactment of the Kuthu Vilvilaipu, or the bending of the bow, the festival moves on to its next stage with the festival village set to celebrate the marriage of Draupadi as a marriage in their own village. The festival village undergoes its first major transformation. It becomes Panchala, the kingdom of Drupada. The movement, which began with the ritual, the killing of Bakasura, with the entire village, becomes characters of the epic themselves by cooking food for Bhima to take to Bakasura, reaches its next level of immersive experience with this ritual. The storytelling of this marriage ritual begins with Drupada's doubts. He had seen the Pandavas leaving the Swayamvaram hall with Draupadi on a chariot meant for Kshatriyas. And he thinks that maybe the person who won his daughter's hand in marriage was actually a Kshatriya and not a Brahmin. But Drupada has no way of being sure. நெற்றி யாராலும் வளைக்க முடியாத வில்லை பிராமண வடிவிலே இருக்கிற அர்ஜுனன் சென்று வில்லை விளைத்து மாலை போட்ட பிறகு கரம் பிடித்து போகிறான். துரியோதனன் கொதித்து எழுந்தான். எல்லாம் போய் உதவாங்கின்னு ஊருக்கு போனாங்க. அன்று இரவு அந்த குலாலனுடைய வீட்டிலே பாண்டவர்கள் தங்கியிருந்தார்கள். மறுநாள் காலையிலே சிறுவரிசைகளோடு பெண்ணை வரவேற்பு கொடுத்தார். 4 வகையான தேர் அனுப்பினார். சத்திரியர்கள் ஏறுகிற தேர், பிராமணர்கள் ஏறுகிற தேர், சூத்திரர்கள் ஏறுகிற தேர், வைசியர்கள் ஏறுகிற தேர். பிராமண வடிவில் இருந்தாலும் பாண்டவர்கள் சத்திரியர்கள் ஏறுகிற தேர்ல ஏறினாங்களாம். அப்பவே கொஞ்சம் சந்தேகம் திருந்தது, இவங்க பிராமணர்கள் அல்ல. நிறைய சீர்வரிசைகளை எல்லாம் வைத்து வரவேற்கிறானா. The procession carrying Pudha's dowry started from a Mudaliyar's house, who was one of the major sponsors of this event, rather than, as usual, from the house of a potter. Both in the Mahabharata and in the Tamil renditions of the epic, the Pandavas choose to stay in a potter's house rather than in the house of a Brahmin, as befitting their disguise, or in the house of a Kshatriya, as they were really Kshatriyas. The Mahabharata does not give any reason for this choice, other than that they did not want to reveal their identity as yet. Villibharatam has a beautiful verse describing the potter as another Brahma, implying that the second birth of the Pandavas took place in the potter's house in the kingdom of Panchala. In a lot of villages, the marriage procession of Draupadi would start from a potter's house. இந்த வருடம் நமது காழியூர் கிராமத்திலே திரௌபதாம்பிகையினுடைய ஆலயத்திலே திரௌபதாம்பிகையினுடைய சன்னிதானத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மகாபாரத திருவிழாவிலே இன்று 11வது நாள் காலை காட்சியாக அம்பிகையினுடைய தெய்வ திருமணம் இன்னும் சிறிது நேரத்திலே துவங்குகிறது. சீர்வரிசையோடு உபயதாரர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அம்பிகையினுடைய தெய்வ திருமணம் இதோ சடங்குகளோடு துவங்குகிறது. எனவே அங்காங்குள்ள தாய்மார்களும் பெரியவர்களும் எல்லோரும் அணிந்திரண்டு வருகை தந்து இந்த தெய்வ திருமணத்தில் கலந்து கொண்டு அம்பிகையினுடைய அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த காட்சியை விட்டால் நாளை பார்க்க முடியாது. எனவே எல்லாரும் விரைவாக ஆலயத்திற்கு வருகை தந்து தெய்வ திருமணத்திலே கலந்து கொண்டு இந்த காட்சியை கண்மற்று அம்பிகையினுடைய அருளுக்கு பாத்திரமாறு ஆகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Drupada knows that the 5 men, one among whom won his daughter's hand in marriage, were not Brahmins. But he's still not sure whether they were the Pandavas. And among the gifts that he has brought for the wedding are weapons like the bow, the sword, and the mace. Dharmaraja is amused at Drupada's doubts as to their identity, but chooses to remain silent. அடுத்த பல் பொருளும் வைக்க ஆயுதம் அன்றி வேறொன்று எடுத்திலர் என்றும் வேத முனிவர் அல்லர் என்றும்
கொடுத்தன சிறப்பினோடும் குருமணித்த விசினேற்றி தொடுத்ததார் குருக்கள் என்றே துணிந்தனல் யாகசேனன். நிறைய பட்டாடைகளை வைத்து நவரத்னங்களை எல்லாம் கொட்டி தட்டு வரிசை எல்லாம் வைக்கிறான். ஆயுதங்களை எல்லாம் வைத்தானா. ஒரு தட்டுல மலை மாதிரி ஒரு தண்டு, வில்லு, வாள் போன்ற ஆயுதங்களை எல்லாம் வைத்தான். பீமசேனம் போய் கதை எடுத்தான், அர்ஜுனன் போய் வில் எடுத்தான். தர்மராஜா சிரிச்சார். அண்ணா ஏன் சிரிக்கிறீன்னா, பாஞ்சாலம் இன்னும் சந்தேகம் தெரியாம இருக்கிறான்டா, நாம தான் பாண்டவர்களான்னு சந்தேகப்படுறான். அதனாலதான் அவன் ஆயுதங்களை எல்லாம் வைத்திருக்கிறான். கதை எடுத்த நீதான் பீமன்னு தெரிஞ்சுன்னு இருப்பான், வில் எடுத்த நீதான் அர்ஜுனன்னு தெரிஞ்சுன்னு இருப்பான். அதை நினைச்சு சிரிச்சண்டான். The Brahmin priests to officiate in the wedding ceremony of Draupadi were hired from another village, as the Brahmins of Kayur either had migrated or had taken up some other profession. One of the officiating priests was originally from Chennai, employed in some other profession, who had learned a few years back to officiate in a wedding ritual and shifted to a residence in a nearby village. The wedding rituals he described were a truncated version of a normal wedding ceremony, as the entire wedding had to be completed within 3 hours of time before the afternoon's storytelling session. அம்மன் கல்யாணத்துக்கு ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை. பிள்ளையார் முதல்ல சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு சுவாமிக்கு வஸ்திரம் எல்லாம் செட் ஆகிடுச்சு. விளக்கேற்றிட்டு பிள்ளையார் மகா கணபதி ஆவாகனம் பண்ணி பிள்ளையார் பூஜை பண்ணுவோம். பிள்ளையார் பூஜை பண்ணி கலசம் வைப்போம். கலசம் வச்சு கலசத்துக்கு கங்கணத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பூஜை பண்ணி அப்புறம் புண்ணியாவாதனம் பண்ணுவோம். புண்ணியாவாதனம் பண்ணி சுவாமிக்கு அந்த ஜலத்தை புரோட்சணம் பண்ணால் அந்த இடம் சுத்தமாக எடுத்து சாமியும் சுத்தமாகிடுறாரு. When Drupada says that he had come to arrange the wedding of his daughter to the man who had won her hand in marriage, Dharmaraja throws a bombshell by declaring that it will be all 5 of them who get married to Draupadi. Vilibhartham describes Dharmaraja as being Asaivila Arathin Maindan, or a person who unwaveringly stands by what is right, implying that what Dharmaraja was proposing of 5 men getting married to Draupadi did not deviate from Dharma. Drupada is shocked at Dharmaraja's statement, and only Vyasa can resolve his doubts. கைவரு சிலையில் வென்று கைப்பிடித்தவனுக்கு என்றே மைவரு கண்ணினாளை வதுவை செய்திடுதும் என்ன நெய்வரு முனைகொள் கூர்வேல் நிறுவனை நோக்கி யாங்களை வரும் வெட்டும் என்றான் அசைவிலா அறத்தின் மைந்தன். வில்லை வளைத்த அர்ஜுனராஜாவுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று பாஞ்சாலன் இயம்புகிற பொழுது தர்மராஜா சொன்னாரா, அர்ஜுனன் மட்டும் உங்க பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நாங்க 5 பேருமா தான் சேர்ந்து உன் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னா அதிர்ந்து போனான். சொல்றவர் யாரு? கொஞ்சம் கூட தர்மத்திலிருந்து தவறாதவரா. யாரு? தர்மராஜா. அசைவிலாய் அறத்தின் மைந்தன். ஒரு ஆடவன் பல பெண்களை மணந்து கொண்டதாக வரலாறு இருக்கு. ஆனா ஒரு பெண்ணை பல ஆடவர்களை மணந்து கொண்டதா வரலாறு இல்லையே. இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது என்றார். This is one ritual in the festival where the women play a huge part. In some villages, the marriage of Arjuna to Krishna's sister Subhadra would be celebrated with the same amount of zeal. But in Kayur, it was only narrated as a story and performed as a kutu. The main audiences for the storytelling sessions and the rituals were only women and older men. The younger men could only be seen in the sidelines in these sessions.
Vyasa in the Mahabharata narrates two stories to Drupada, explaining as to who the Pandavas and Draupadi really were, to reassure him of the sanctity of Draupadi's marriage to 5 men. The first narrative is set in a yuga when Yama is immersed in a yagam and the human population grows manifold without the fear of death. The first narrative deals with the 5 Indras of the previous epochs of time, who, because of the power they wielded, thought they were invincible and hence became arrogant. These 5 Indras were cursed by Shiva to being born on the earth as Pandavas. The repentant Indras wanted a boon from Shiva that though they would be born to a human woman, their fathers should be the 5 Devas, Yama, Vayu, Indra, and the Ashwini twins. Shiva grants them this boon and says that they would reclaim their places in Indraloka after accomplishing valorous deeds on earth. Explaining as to who Draupadi was to Drupada, Vyasa says that she was a beautiful daughter of a powerful rishi who had remained unmarried. She performed intense austerities to Shiva, who appeared before her, pleased with the tapas. The woman wanted as her boon a husband who was epitome of justice, strong, handsome, and knowledgeable of the Shastras. Shiva smiled and granted her request and said that as she had mentioned the word husband 5 times in her request, she would have 5 husbands in her next birth. The Tamil rendition qualifies who Draupadi was in a previous birth and names her as Nalayini. Nalayini in this version was a beautiful, arrogant princess who had made impossible conditions for any probable suitor claiming her hand in marriage, failing which they would have to forfeit their lives. Nalayini says that she'll only get married to the wisest, the bravest, and handsomest man on earth, a set of virtues it was impossible to find in one single human being. Rishi Modgalya, when he hears this, gets angry and decides to teach Nalayini a lesson. He assumes a form of a handsome young man who meets all her expectations of ideal manhood and gets married to her. After marriage, he assumes the form of an old decrepit man, but Nalayini accepts this as a fate and remains a loyal wife to the old sage. This play called Nalayini Charitram is performed as a modern drama and not as a Kuthu by the Kuthu actors. The modern drama form is just over 100 years old, indicating that this play reflects the morality of the early 20th century when this play was written. அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய ஜோதி எழுவது போலே இங்க வேதவியாசர் உற்பவமானார். எங்கெல்லாம் அந்த காலத்துல குழப்பம் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஒண்ணு நாரதர் வருவார், அப்படி இல்லைன்னா வியாசர் வருவார். குழப்பத்தை உண்டு பண்ணி தெளிவு பண்றவர் நாரதர். ஆமா, வேதவியாசர் அப்படி இல்லை, குழப்பம் உண்டாச்சுன்னா அதை வந்து அப்படியே தெளிவிச்சுட்டு போயிடுவார். There are many versions of the story, ranging from the extremely melodramatic to the beautiful, all of which cite a curse and a boon to explain why Draupadi had to marry 5 men. வேதவியாசர் சொன்னாரப்பா, பாஞ்சாலா நீ ஒன்றும் வருத்தப்படாது, இந்த பிறவியிலே உன்னுடைய மகளாயிருக்கின்ற இவள் போன பிறவியிலே நலாயினி நலாயினி என்ற பதிவிரதை, அவ போன பிறவியிலே கேட்ட வரம் 5 கணவனோடி வாழ வேண்டும் என்று சிவபெருமான் கொடுத்த வர, அந்த வரத்தின் பிரகாரம் இப்போ உன்னுடைய மகள் நலாயினியே உன்னுடைய மகள் பாஞ்சாலியாக பிறந்திருக்கிறார். 5 பேரோடு அவள் வாழ்ந்தாலும் அழியாத பத்தினி என்ற பெயரோடு அவள் வாழ்வாள், நீ ஒன்று வருத்தப்படாதே என்று நலாயினி சரிதத்தை வேதவியாசர் அங்கே பாஞ்சாலனுக்கு சொல்லி கொஞ்சம் சந்தேகத்தை தீர்த்தரா. அப்பவே சந்தேகம் தீராமல் இருக்கிறான். அப்பொழுது ஞான கண் கொடுக்கிறார் வேதவியாசர் பாஞ்சாலனுக்கு. பாஞ்சால மன்னன் ஞான கண் கொண்டி பார்க்கிறார். பாண்டவர்கள் 5 பேரும் தேவர்களாகவே தெரிகிறார்கள், பாஞ்சாலி நலாயினியாகவே தெரிந்தாள்.
மனக்கலக்கம் நீங்கி அதன் பிறகு திருமணத்துக்கு சம்மதித்தான். In Kayur, where most of the documentation was done, probably due to an old conflict about the temple, the idols for the other four Pandavas were not there. Kayur surprisingly had only idols of Draupadi, Arjuna and Krishna, and only the marriage of Arjuna to Draupadi was performed. ஹர ஹர நம பார்வதி பதயே மகாதேவா. நமதாக இருக்கக்கூடிய திரௌபதி அம்பிகா திருக்கல்யாண மகோத்சவமாகப்பட்டது சீரும் சிறப்புமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு அங்கமாக முதலாவதாக அரசாணிக்கால் என்று சொல்லக்கூடிய அளவிலே அரசனுக்கு பூஜை செய்வித்து ரக்ஷாபந்தனம் செய்வித்தோம். அதன் பிறகு இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பமாக இருக்கக்கூடிய விநாயகர் பூஜை செய்வித்து புண்ணியாகவாசன மரண பூஜை என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பிறகு யஜ்வாபுரி தாரணம், வஸ்திரதாரணம், சுவாமி பாத பூஜை, திருமாங்கல்ய தாரணம், ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் சீரும் சிறப்புமான முறையிலே நடக்க இருப்பதால் பக்த கோடிகள் முடிஞ்சளவு பேசாதீங்கன்னா நல்லா இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கேள்விக்கு ஒருவன் எனும் தௌமியன் கீதவேத வேள்விக்கு வேண்டுவனையாவும் விதியின் ஈட்டி முழ்வித்த செந்திக்கரியாக முரசுயர்த்த வாழ்வித்தகர்க்கு வரமான சடங்கு செய்தார். In the storytelling session, the marriage of Draupadi to the five Pandavas was described as having been performed over 5 days. முதல் நாள் தர்மராஜா மாங்கல்யம் சுட்டினார். அதுக்கு அடுத்த நாளே பீமன் மணமகனாக இருக்கிறார். நம்மையார் பெண்ணாக வருகிறார்கள். ஏற்கனவே நேற்று தர்மர் சூட்டிய மாங்கல்யம் கழுத்தில் இருக்குது. ஒரு மாங்கல்யம் கழுத்தில் இருக்கிற பொழுது இன்னொரு மாங்கல்யம் சூட்டக்கூடாது, மாங்கல்யத்தை அகற்றக்கூடாது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப நம்மையார் நெருப்பை மூட்டி கொடுக்க சொன்னாங்க. அந்த நெருப்பில இறங்கி ஏறுகிறார்களா, வேறு வடிவமே எடுத்து வந்தாங்களாம். அந்த மாங்கல்யம் இல்லை. அடுத்த நாள் பீமன் மாங்கல்யம் சூட்டினா. அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் நெருப்பில் இறங்கி ஏறினாங்க. அர்ஜுனன் மாங்கல்யம் சூட்டினார். அடுத்த நாள் மறுபடியும் நெருப்பில் இறங்கி ஏறினாங்க. நகுலன் மாங்கல்யம் சூட்டினார். அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் நெருப்பில் இறங்கி ஏறுகிறார்கள். சகாதேவன் மாங்கல்யம் சூட்டினான். 5 பேரும் மாங்கல்யம் சூட்டிய பிறகு மறுபடியும் நெருப்பில் இறங்கி ஏறினாங்களா. 5 பேருக்கும் பொதுவாக ஒரு மாங்கல்யம் கழுத்தில் நின்றுதான். Vilibharatam sees the five Pandavas as a singular entity, and the question of morality of 5 men marrying Draupadi is not seen here as an issue. Right through the text, there are descriptions of the Pandavas as a single body with 5 heads, and if one of the heads was killed, the other 4 would also die immediately. எல்லாரும் இருந்த இடத்துல இருந்து சுவாமியினுடைய மாங்கல்யத்தை தொட்டு மண்ணில் எடுத்தீங்க. நாம யாரும் சாமி காசு யாரும் எழுதுக்கலாம், யாரும் எழுதுக்கலாம். கண்டவர்க்கும் கேட்டவர்க்கும்
திரௌபதி அம்மாவை காண கண் கோட்டி வேண்டும் கருணை முகமும் கருணை முகமும் கடாச்ச மனமும் கருணை முகமும் கடாச்ச மனமும் அருள் பாலிக்கும் அன்னை அருள் பாலிக்கும் அன்னை காண கண் கோட்டி வேண்டும். After their marriage to Draupadi, the Pandavas live in Panchala kingdom, and Vidura advises his brother Dhritarashtra that it was not right for the princess of Hastinapura to live as guests in some other kingdom. Dhritarashtra invites the Pandavas with Draupadi back to Hastinapura and again crowns Dharmaraja as a crown prince. He knows that there was no hope of his sons living in peace with their cousins and gives the Pandavas the Khandava forest to establish their kingdom. ஒரு நாள் விதுராழ்வார் சொன்னாரு, அண்ணா நம்ம நாட்டு பிள்ளைகள் வேறொரு நாட்டிலே இருப்பது அவ்வளவு உசிதம் இல்லை, அவர்கள் நம்ம நாட்டுக்கு அழைத்து வரலாம் என்று. சரி என்று திருதராட்டிரன் சொல்ல பாண்டவர்களை மறுபடியும் அஸ்தினாபுரத்துக்கு அழைத்து வந்தார்கள். அஸ்தினாபுரத்திலே இரண்டாவது முறையாக தர்மராஜாவுக்கு இளவரசு பட்டம் சூட்டுறாங்க. தர்மராஜாவுக்கு அஸ்தினாபுரத்துல 3 முறை பட்டாபிஷேகம். 3 முறை. ஏற்கனவே ஒரு முறை பட்டாபிஷேகம் சூட்டினாங்க. இப்ப 2வது முறை கடைசியா போருக்கு பிறகு மறுபடியும் பட்டாபிஷேகம். ஒரு நாள் இந்த திருதராட்டிரன் தம்பி பிள்ளைகளாக இருக்கிற பாண்டவர்களை அழைத்து, தர்மானி நீ மிக மிக நல்ல வேண்டா, ஆனா துரியோதனன் நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, அவனுக்கு புத்தி சரியில்லடா. மகனே, நீ ஒன்றாக சேர்ந்து பகையை வளர்த்து கொள்வதை விட தனியாக பிரிந்து இருந்து நீங்க ஒன்றாக வாழ வேண்டும்டா. தர்மாதுதாண்டா சிறப்பு. ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த நகரம், ஆனா இன்னைக்கு அது காடா இருக்கிறது. காண்டவ பிரஸ்தம், காண்டவ பிரஸ்தம்னு பேரு. அந்த காண்டவ பிரஸ்தத்தை உனக்கு நான் பாகமா கொடுக்குறேன். உன் கால் பட்டுச்சுன்னா அந்த காடு நாடாம அருண்டா, நீ அங்க போய் சுகமா இருடாப்பா. எவ்வளவு நல்ல நம்பர். மாநகர் வலமாய் வந்து தன் குரவர் மலர்ப்பதம் முறைமையால் வணங்கி கோநகர் இருக்கை அடைந்தனன் ஒரு நாள் கொற்றவன் ஏவல் கை கொண்டு பேய்நகர் எனுமாறு யாவரும் வழங்க பிறங்கணிகள் காணிடை எழுந்த தூநகர் முன்னோர் இருந்தது ஒன்று அந்த தொல்நகர் வைகுமா துணிந்தான். இந்த காடு பேய்கள் எல்லாம் குடியிருக்குதான், ரொம்ப பயங்கரமா இருக்குதான் அந்த காடு. அங்க சென்று இப்ப பாண்டவர்கள் பகவானை நினைக்கிறார்கள். பகவான் ஓடி வருகிறாரா, கண்ணாயி எங்க பெரியப்பா அந்த காட்டை எங்களுக்கு பாகமா கொடுத்துக்கிறார். கண்ணா தருமரே, நீ ஒன்றும் வருத்தப்படாதீர்கள், உங்க பாதம் பட்டதால் இந்த காடே நாடாக மாறும். தேவேந்திரன் நினைத்தார், தேவேந்திரா இந்த இடத்துல ஒரு நகரத்தை நிர்மாணம் செய். தேவேந்திரன் விஸ்வகர்மாவை நினைத்தான். தேவலோக தட்சன் விஸ்வகர்மா நகரை நிர்மாணம் செய்ய என்று சொல்கிற பொழுது ஆழமான அகழிகை, நிலமான மதில் சுவர்கள், வானலாவிய கோபுரங்கள் என்று அருமையான ஒரு நகரத்தையே உண்டாக்குகிறார். தேவேந்திர வந்து பார்த்துட்டு நம்ம நகரம் கூட இவ்வளவு அழகா இல்லையேன்னு பொறாமப்பட்டானா. இந்த நகரத்திற்கு இந்திரபிரஸ்தம், இந்திரபிரஸ்தம்னு பேர் வச்சுட்டாரா. ஒரு நல்ல நாய் பார்த்து அந்த நகரத்திலே போய் குடிபுகுந்தாரா. நல்லவர்கள் எல்லாரும் வந்து அந்த இந்திரபிரஸ்தத்திலே குடிபுகுந்தார்களா. Dharmaraja proves to be a good king, and all the good people of Hastinapura migrate to Indraprastha to live under the rulership of Dharmaraja.
Vedavyasa had visited Panchala to resolve Drupada's confusion, and now Rishi Narada visits Indraprastha to create confusion. வரம் மிகு கற்பினாலும் மாமியும் வணங்கி நிற்ப சரிகம பதனிப்பாடல் தண்டு செய்வரு செங்கையோ இரு செவி படை வீடாக எம்பிரான் அளிக்கப் பெற்ற பெருமுனியவர்க்கு ஓர் வார்த்தை பெட்புறப் பேசுவானே. நாரத மகாமுனிவரை போய் எல்லோரும் வரவேற்று வணங்கினார்கள். தர்மராஜாவை பார்த்து, தர்மா, ஒரு பெண்ணோடு வாழ்ந்தாலே வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா நீங்க 5 பேருமா சேர்ந்து ஒரு பெண்ணோட வாழறீங்களே, உங்க வாழ்க்கையில எதுவும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டார். A puzzled Dharmaraja says that there was no problem, and Narada narrates the story of the Asura brothers, Sunda and Upasunda. உங்களை விட அதிகமான ஒற்றுமை உண்ட சகோதரர்கள் இருந்துக்கிறாங்க. அவர்களை இடத்திலேயே பெண்ணாலேயே பிரச்சனை வந்திருக்கிறது என்று சுந்தோப சுந்தர் வரலாறு என்று ஒன்று இருக்கிறது. சுந்தோப சுந்தர், சுந்தன் உபசுந்தன் என்று 2 பேர் அண்ணன் தம்பிங்க. அவங்க மும்மூர்த்திகளை நோக்கி தவம் செய்தார்கள். மும்மூர்த்திகளும் வந்தாங்க. உங்களுக்கு என்னப்பா வர வேண்டும்? யாராலையும் சாகக்கூடாது, அது மாதிரி வரக்கூடாதுன்றா. யோகிகள், ஞானிகள், மகான்கள் எல்லாம் தவம் பண்ணாங்கனாக்கா பிறவாமை வேண்டும்னு கேட்பாங்க, மறுபடியும் பிறக்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. ஆனா அரக்கர்கள், அவுணர்கள் எல்லாம் தவம் பண்ணாங்கனாக்கா சாகாம இருக்கணும்னு வரம் கேட்பான். பிறந்தவங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு இறந்தாகனா எப்படி மரணம் வேணும்னு கேளுங்க. அப்படியானால் சுவாமி மும்மூர்த்திகளையும் வேண்டுகிறார்கள், எங்களுக்கு மரணம் வரணும்னாக்கா அண்ணங்காரன் கேட்டா என் தம்பி கையால எனக்கு மரணம் வரணும்னா, தம்பிக்காரையும் அண்ணன் கையால எனக்கு மரணம் வரணும்னா, நம்மளுக்குள்ள சண்டை வந்தா தானே நம்ம மடி போறோம். நம்ம தான் ஒற்றுமையா இருக்கு. Sunda and Upasunda rejoiced that they had obtained immortality through the back door, as they thought there was no way that the brothers could turn against each other. Vishwakarma created the most beautiful woman, Tilottama, and both brothers were immediately besotted with her beauty and ended up fighting with each other, which led to their mutual destruction. நீலங்குள் மேகத்து மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குள் மனம் நாரும் மால் கொண்ட பேதைக்குள் மணநாரும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் காலர்க்கும் வீரங்கொள் சூரர்க்கும் குலகால நாலந்த வேதத்தின் பொருளோனே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே. அவ அசைந்து அழகாக பாடிக்கொண்டு வருகிறாள். இந்த முதல்ல தம்பிகாரன் தான் பார்த்தான், உபசுந்தர். அண்ணா அத ஒரு பெண்ணு வருகிறாள் என்றான். உடனே அண்ணங்காரன் சொன்னான், தம்பி அந்த பெண்ணை நான் தான் முதல்ல பார்த்தேன், அதனால அவ எனக்கு சம்சாரம், நீ போய் தூக்கினுவா. அண்ணங்காரன் சொன்ன உடனே தம்பி பார்த்தான், அண்ணா இல்ல இல்ல இந்த பெண்ணை நான் தான் இன்னைக்கு முதல்ல பார்த்தேன், அதனால அவ எனக்கு தான் சம்சாரம், நீ அவளை மறந்துடுன்றான். தம்பி என்னடா அது, இத்தனை நாளா ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்தி அதை ஒரு பெண்ணு வரா பாருடான்னு சொன்னா போதும், நீ போய் தூக்கி வந்து என்கிட்ட கொடுத்துடுவேன், நீ என்னடா இது மாதிரி மாத்தி பேசுறேன்னா, அண்ணா இத்தனை நாளா எல்லா பெண்ணையும் உங்ககிட்ட கொடுத்தேன்ல, இந்த பெண்ணு எனக்கு தான் வேணுங்கிறான். இல்லடா நான் தாண்டா முதல்ல அந்த பெண்ணை பார்த்தேன். அண்ணா இல்லை நான் தான் முதல் அந்த பெண்ணை பார்த்தேன், அவ என் தம்பி சம்சாரமா நினைச்சுங்க, அவ மகளா நினைச்சுங்க. இல்லடா நான் தாண்டா முதல்ல பார்த்தேன்,
அண்ணனுடைய மனைவி அண்ணி பெத்த தாயா நினைச்சுக்கிட்டான்றா. அதெல்லாம் முடியாதுன்றான் தம்பிக்காரன். உடனே அண்ணங்காரன் பார்த்தான், டேய் பெண்ணு விஷயத்துல அண்ணன் அண்ணன் தம்பி அண்ணன் வாடா, 2 பேரும் போவோம், அவளுக்கு யாரு விருப்பப்படுறாளோ எடுத்துக்கலாம் வேடா. 2 பேரும் வந்து மிருக மாதிரி மேல விழுந்தானுங்க. கொஞ்சமாவது புத்திக்கு தான் மிருக மாதிரி வந்து மேல விடுறீங்களே அண்ணா, நான் ஒருத்தி, நீங்க 2 பேரும் இப்படி மிருக மாதிரி வருகிறீர்களே, கொஞ்சமாவது புத்திக்கு தான் பெண்ணே, எங்க 2 பேர்ல யாருக்கு உனக்கு விருப்பமோ அவனை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம்னா. அப்படியானால் உங்க 2 பேர்ல யாரு வீரனோ அவனை தான் நான் விரும்புவேன் என்றா. அண்ணனும் வாள் எடுத்தான், தம்பியும் வாள் எடுத்தான். வாடா யாரு வீரன் பார்த்துடலாம் வாடா அண்ணா. Narada warned Dharmaraja that sooner or later the same fate as Sunda and Upasunda might await the Pandavas. He suggests a course of action which can help them avoid this fate. உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வராமல் இருக்க வேண்டுமையானால் ஆண்டிக்கு ஒருவராக இந்த பெண்ணோடு நீங்கள் வாழுங்கள். தர்மா உன்னோடி பாஞ்சாலி வாழுகிற பொழுது மற்ற 4 பேரும் தாயாகவே பாவிக்க வேண்டும், மற்றவங்க யாரும் பார்க்க கூடாது. ஆமா, வேறு யாராகிலும் பார்க்க நேர்ந்தால் அவர்கள் தீர்த்த யாத்திரை போக வேண்டும் என்று ஒரு நியதி ஏற்படுத்திவிட்டு நாரத மகாமுனிவர் அங்கிருந்து புறப்பட்டார். அந்த முறை பிரகாரம் தர்மராஜாவோடு அம்மையார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தர்மருடைய ஆட்சியிலே யாருக்குமே துன்பம் இல்லையாம், பயம் இல்லையாம், பிணி இல்லையாம், பசி இல்லையாம். துன்பம் பயம் இடி நோய் பகை சோரம் கொலை எய்தாது இன்பம் பொருளரன் யாவையும் இயல்பாதல் நெய்தி தன் பைங்குடு நிழல் மண்பது சரியார் முனை மதியாம் வன்பந்தன நிகர் வாழ்வுற வரு நாள்களில் ஒரு நாள். Pandavas have settled their life with Dharmaraja as a king, Bhima as the prime minister, and Arjuna as the general of the army. Everyone in the kingdom is happy with Dharmaraja's just rule. When some Brahmins come to the court to complain that some forest dwellers had abducted their cattle, Arjuna promises that he'll retrieve the cattle and realizes that to get his weapons, he would have to cross a garden where Dharmaraja and Draupadi were resting. Arjuna, though he remembers Narada's warning, rushes to get his weapons, as protecting the subjects of their land is his priority. அரையோவனம் சூழ்ப்புவி அரசான அனைத்தும் திரையோனிடமர நிற்பதொரு திருவாயில் மருங்கே இறையோடு கையமெடுத்தன் ஒரு முறையோ முறையோ என ஒரு வைதிக முனி வந்து புகுந்தான். முறையோ இது முறையோ இது முறையோ இது முறையோ, தர்ம உன்னுடைய ஆட்சியில் எனக்கு இந்த நிலை வரலாமா என்று முறையிடுகிற பொழுது தர்மராஜா ராஜா, நேரு இளைவனா இருக்கிற பீம மந்திரி, அதுக்கு இளைவனா இருக்கிற அர்ஜுன, அவன் தான் சேனாதிபதியா இருக்கிறான். ஒரு முறையிடுகிற பொழுது முதல்ல சேனாதிபதி தான் வருவார். சேனாதிபதியா இருக்கிற அர்ஜுன ஓடி வந்தா. கடைக்காவலர் குறை கோரலங் கடிதில் தன் விஜயன் புடைக்காவலர் தொழவந்தி புவி தேவனை மறையன். கடைக்காவலர் குறை கூறல விசையன் கடிதில் தன் புடைக்காவலர் தொழவந்து புவி தேவனை மறையன். தொடைக்காவல் இதென்னவன் தொடுக்கடலோய் விடைக்காவல நிறை கொண்டனர் வில் விடுவேடுவர் என்றான். அர்ஜுனா, எனக்கு சொந்தமான பசுக்களை வேடர்கள் கவர்ந்து கொண்டு போகிறார்கள். தர்மருடைய ராஜ்யத்தில் எனக்கு இந்த குறை வரலாமா என்று இதை கேட்ட உடனே அர்ஜுனன் பார்த்தான். அஞ்சாதொழி முனி நீ உனதானின் கணமின்றே, அஞ்சாதொழி முனி நீ உனதானின் கணமின்றே, எஞ்சா வகை தருவேன் என ஏவுக்கொரு திலகன். அஞ்சாதொழி முனி நீ உனதானின் கணமின்றேன், எஞ்சாவகை தருவேன் என ஏவுக்கொரு திலகன். வெஞ்சாபம் எடுப்பான் ஒரு விசையான் தருமனுடன் மஞ்சார் பொழில் விளையாடிடும் மயில் சீரடி கண்டான். முனிவரே பயப்படாதீர்கள், இதை ஒரு நொடியிலே சென்றேன், பசுக்களை மீட்டு வந்து உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆயுதம் எடுப்பதற்காக ஆயுதசாலைக்கு ஓடுகிறார் அர்ஜுனன். வழியிலே உத்தியானவனம் தர்மராஜாவும் பாஞ்சாலி அம்மையாரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களா. ஓடுகிற பொழுது அந்த அம்மையாருடைய பாதத்தை பார்த்துட்டான். பாதத்தை தான் பார்த்தான். சிவசிவான்னு கண்களை ஒத்தி கொண்டான். Arjuna retrieves the cattle
but realizes that he has to go on a Tirtha Yatra or a pilgrimage to all the sacred rivers for a period of a year. The next day, everyone is surprised not to see Arjuna in court. He enters in the garb of an ascetic and announces his decision of going on a Tirtha Yatra for a period of a year. மறுநாள் காலை பொழுது புலர்ந்தது. சபையில் எல்லாரும் இருக்கிறாங்க. அர்ஜுனனை காணவில்லை. எங்கே பீமா? அர்ஜுனன் எங்கே? மரவுரை உடுத்து கொண்டு ருத்ராட்சம் அணிந்து விபூதி தரித்து ஜடாமுடி தரித்து கொண்டு வருகிறார். ஆடம்பரமன் வேடமகற்றித் தொழுதகு தொல் வேடம் பெருமறையோருடன் விசையன் புற விசையன் சூடம் தரு பாகீரதி தோய்கால இளவனே. நான் தீர்த்த யாத்திரை போகிறேன். எதற்காக என்றார் அண்ணா? நாரத மகாமணிவர் சொன்னாரே அண்ணா, பாஞ்சாலியோடு நேற்று நீங்கள் தனித்திருந்ததை நான் பார்த்து விட்டேன். அதனாலே தீர்த்த யாத்திரை போகிறேன். எனக்கு நீண்ட நாளாக ஆசை அண்ணா, நான் தென்னகமெல்லாம் போய் சுற்றி பார்க்க வேண்டும் என்று நான் வருகிறேன் என்று என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அர்ஜுனன் புறப்படுகிறான். முதலிலே போய் கங்கையிலே மூழ்கி அதன் பிறகு தீர்த்தயாடனை செல்லலாம் என்று கங்கையிலே போய் மூழ்கினான். Arjuna's Tirtha Yatra is treated as a romantic comedy in the Kuthu that follows. ஆடம்பரமன் வேடமகற்றித் தொழுதகு தொல் வேடம் பெருமறையோருடன் விசையன் புற விசையன் சூடம் தரு பாகீரதி தோய்கால இளவனே சேடன் தலமடவார் புனல் அயர்வான் எதிர் சென்றார். Arjuna falls in love with a beautiful woman in each of the sacred temple he visits and gets married to them. His Tirtha Yatra only ends with Arjuna getting married to his childhood sweetheart Subhadra, who was a sister of Balarama and Krishna.